நம்ம யூனிட் 18 ஜெனட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த வீடியோவில் நான் ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டி, வேரியேஷன் இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம். லைக் பிகெட்ஸ் லைக், இட் இஸ் அ யூனிவர்சல் ஃபினாமினன். அப்படின்னா என்ன? உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ லைக் பிகெட்ஸ் லைக்னா என்ன அப்படின்னா, லிவிங் பீயிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். ஸோ அப்படின்னா என்னன்னு எக்ஸாம்பிள் மூலயமா பார்ப்போம். ஸோ ஒரு கேட் இருக்குது, இட் வில் கிவ் பர்த் டு அ கேட். Again this cat will give birth to a cat. Cat cannot give birth to a dog or any other animal. So living beings produce offspring, young ones produce பண்ணும் living organism of their own kind. Catனா cat, dogனா dog. அதே மாதிரி இங்கே ஆப்பிள் ட்ரீ, ஆப்பிள் ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய ஆப்பிளில் இருக்கிற சீட்ஸை சோ பண்ணினோன்னா நமக்கு அகெயின் ஆப்பிள் ட்ரீ தான் கிடைக்கும். அதில் இருக்கிற ஆப்பிளில் இருக்கிற சீட்ஸை சோ பண்ணினோன்னா அகெயின் we will get apple only. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம? ஈச் ஸ்பீஷிஸ் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் கைண்ட். இப்போ ஸ்பீஷிஸ்னா என்ன? கேட் இஸ் அ ஸ்பீஷிஸ், டாக் இஸ் அ ஸ்பீஷிஸ், ஆப்பிள் இஸ் அ ஸ்பீஷிஸ், குவாவா இஸ் அ ஸ்பீஷிஸ், ஹியூமன் பீயிங் இஸ் அ ஸ்பீஷிஸ். அப்போ லைக் பிகெட்ஸ் லைக்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஈச் ஸ்பீஷிஸ் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் கைண்ட். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பூர்வீக சொத்து வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றது. அதில் வந்து வீடு, காரு, ஸ்கூட்டர், எனிதிங். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து பேரண்ட்ஸுக்கு போகிறது, பேரண்ட்ஸ்லேருந்து அவங்களோட குழந்தைகளுக்கு போகிறது. ஸோ இது ஒரு ஜென்ரேஷன், பேரண்ட்ஸ் ஒரு ஜென்ரேஷன், சில்ட்ரன் ஒரு ஜென்ரேஷன். அதே மாதிரி கேரக்டர்ஸ் ஆர் transmitted from one generation to another generation. கேரக்டர்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனோன்னா கர்லி ஹேர். இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட்ஸில் கிராண்ட் மதருக்கு கர்லி ஹேர் இருக்குன்னா அது அவங்களோட சைல்டு பையனுக்கு போய் சேரலாம். அப்புறம் பையன்ட்டு அவங்களோட குழந்தைகளுக்கு யாருக்காவது போய் அந்த கர்லி ஹேருங்கிற கேரக்டர்ஸ் போய் சேரலாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அதனதர் ஜென்ரேஷன். ஸோ ப்ரீவியஸ் பேஜில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்த மாதிரி இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இதை தான் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஹெரிடிட்டியை டிஃபைன் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஹெரிடிட்டி? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதை தான் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹெரி இங்கேயும் இருக்குது HERE, இங்கேயும் ஹெரி இருக்குது HERI. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் ஹெரிடிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன? டிஃப்ரென்சஸ் ஷோன் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ். இப்போ இங்கே வந்து ஹியூமன் பீயிங்கை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இந்த ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனில் கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா கிராண்ட் பேரண்ட் ஒரு ஜென்ரேஷன், பேரண்ட் ஒரு ஜென்ரேஷன், அவங்களோட குழந்தைகள் ஒரு ஜென்ரேஷன். ஸோ இது பட் இவங்க எல்லாமே ஒரே ஸ்பீஷிஸ். என்ன ஸ்பீஷிஸ்? ஹியூமன் ஸ்பீஷிஸ். ஆனாலும் ஒரே ஸ்பீஷிஸாக இருந்தாலும் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன? டிஃப்ரென்சஸ் ஷோன் பை ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் சேம் பேரண்ட். இப்போ கிராண்ட் பேரண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அப்பா, இப்போ இந்த பேரண்ட்ஸில் இது அப்பா இது அம்மான்னு வச்சுருந்தோன்னா இந்த அப்பாவோட பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும். அண்ட் சப்போஸ் இந்த அப்பாவுக்கு ஒரு அனதர் பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்காங்கன்னா அந்த சிப்ளிங்ஸ்க்கு அந்த பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் ஆனால் பேரண்ட்ஸ் சேம் தான். பேரண்ட்ஸ் சேமாக இருந்தாலும் அவங்களோட குழந்தைகளுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும். சப்போஸ் உங்கள் அப்பாவோட அண்ணாவோ தம்பியோ உங்கள் பெரியப்பா சித்தப்பா இல்லை அத்தை, ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து காமன் பேரண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு காமன் பேரண்ட்ஸ் தான். ஸோ இதை தான் வேரியேஷன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் வேரியேஷன்? டிஃப்ரென்சஸ் ஷோன் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ் அண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் சேம் பேரண்ட்ஸ். ஸோ ஹவு இட் அக்கர்ஸ்? இப்போ ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எப்படி போய் சேர்றது? இட் அக்கர்ஸ் த்ரூ ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபிசிக்கல் அவுட்லுக். நம்மளோட அப்பியரன்ஸுக்கு ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஆல்சோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்ம பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இப்போ இந்த ஜீன்ஸ் வேர் ஆர் தே லொக்கேட்டட்? தே ஆர் ப்ரெசென்ட் ஆன் தி குரோமோசோம். இது ஒரு குரோமோசோம். அண்ட் வி நோ தட் குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் DNA. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலாக
ஃபர்தராக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி படிப்போம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜீன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் தி குரோமோசோம். குரோமோசோம் எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா குரோமேட்டின் நெட்வொர்க். ஸோ டியூரிங் செல் டிவிஷன் குரோமேட்டின் நெட்வொர்க் வந்து குரோமோசோமாக நமக்கு தெரியும். அண்ட் இந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? இது செல்லுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ என்னெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும் அதை தான் இன்ஹெரிட்டபிள் ட்ரேட்ஸ்னு சொல்கிறோம் ஆர் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ கலராக இருக்கலாம், ப்ரௌன் ஐ கலர், பிளாக் ஐ கலர், ப்ளூ ஐ கலர், இதெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும். ஹேரோட கலர், ஷேப் ஆஃப் நோஸ், டைப் ஆஃப் இயர்லோப். இயர்லோப்னா பின்னா ஆர் எக்ஸ்டர்னல் இயர், அதோட டைப் அது எப்படி இருக்குங்கிறது இது சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒன் ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இது வரைக்கும் ஹெரிடிட்டி பார்த்தோம், வேரியேஷன் பார்த்தோம், அது எது மூலயமா நடக்கும்? ஜீன்ஸ் மூலயமா நடக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் ஜெனட்டிக்ஸ்? இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. ஆப்வியஸ்லி நம்ம பயாலஜி தான் படிக்கிறோம். ஸோ ஜெனட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இட் டீல்ஸ் வித் வாட்? நம்ம என்னெல்லாம் படித்தோமோ வித் தட் ஒன்லி இட் வில் டீல். ஸோ இட் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி, ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ஜீன்ஸ். இது எங்கே இருக்கும்? இன் தி லிவிங் ஆர்கனிசம் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ ஜெனட்டிக்ஸ் டெஃபினேஷன் என்ன? பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி, ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ஜீன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெண்டல், ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க், எப்படி அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, வாட் ஆர் பியோர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ், what are contrasting characters, what is dominant and recessive characters, இதெல்லாம் பார்க்கலாம். கிரிகர் ஜாஹன் மெண்டல் இவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் அவர் சூஸ் பண்ணின 7 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம், அப்புறமா சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். Gregor Johann Mendel is also known as father of genetics. This is 1 mark question. இவரை ஏன் நம்ம father of genetics னு சொல்கிறோம்? He was first to demonstrate mechanism of transmission of characters from one generation to another. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, transmission of characters from one generation to another. இது எப்படி நடக்கும், இதோட என்ன மெக்கானிசம்ங்கிறத ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினவர் இவர் தான். ஸோ அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் he discovered basic principles of heredity through his experiments. His experiments were foundation for modern genetics. இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஜெனட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் எது? அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ நம்ம அவரோட லைஃப் பற்றி பார்ப்போம். ஸோ நான் போல்டு பண்ணின வேர்ட்ஸ் எல்லாம் 1 mark கொஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். So he belonged to Austria. He was an Austrian monk. Monkna or Turavi. And he was born to a family of farmers in Silesian Czechoslovakia. He finished his high school at the age of 18 and entered Augustinian monastery in Brunn as a priest. Monasteryனா அந்த துறவிகள்லாம் இருக்கிற மடம்னு சொல்லுவோம் இல்லையா அது. From that monastery he went to University of Vienna for training in physics, mathematics and natural science. ஸோ இவர் வந்து மேத்தமேட்டிக்ஸை வந்து ஜெனட்டிக்ஸில் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இவர் நிறைய மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் பண்ணினார். அதனால தான் இவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருந்தது. அண்ட் தென் he returned to the monastery in 1854 and continued to work as a priest and teach in high school. அப்போ டீச்சராகவும் ஒரு ப்ரீஸ்டாகவும் வேலை பார்த்தார். In his leisure time, அவரோட ஃப்ரீ டைமில் he started his famous experiments. அவர் எந்த பிளான்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார்? தட் இஸ் 1 mark question on the garden pea plant and conducted these experiments for about 9 years, 1856 to 1865. And he worked on nearly 10,000 pea plants of 34 different varieties. அவ்வளோ பிளான்ட்ஸ் மேலே அவர் ஒர்க் பண்ணினார். மெண்டல் noted they differ from one another in many ways. ஸோ எல்லா pea plantsமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணினார்? he has chosen 7 pairs of contrasting characters for his study. ஸோ இது 1 mark question. How many pairs? He chose 7 pairs of contrasting
கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னால் என்ன? இப்போ ஹைட் பார்த்தோம் இல்லை லெங்த் பார்த்தோம்னா லாங் அண்ட் ஷார்ட், இது கான்ட்ராஸ்டிங், ஈஸிலி டிஸ்டிங்விஷபிள். நம்ம வந்து ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு ஷார்ட் பிளான்ட்டையும் ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அது கான்ட்ராஸ்டிங், ஆப்போசிட் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் எல்லாம் கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணால் 7, அது எப்படி மனப்பாடம் பண்ணலாங்கிறது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம் மேலே தான் பூ பூக்கும், பூ வந்து பழமாக மாறும் அண்ட் அந்த பழத்துக்குள்ளே சீடு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த சைட் ஃபஸ்ட்டு இந்த ரோ எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்மில் என்ன பார்க்கலாம்? லெங்த் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெம்மோட லெங்த் எடுத்துக்கணும் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஃப்ளவரில் நான் என்னெல்லாம் எடுத்துக்கணும்? ஃப்ளவரோட பொசிஷன், அந்த ஃப்ளவர் வேர் இஸ் இட் லொக்கேட்டட் ஆன் த பிளான்ட், அண்ட் அந்த ஃப்ளவரோட கலர். ஸோ ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் கலர். அப்புறமா ஃப்ரூட் ஆர் பாட், இந்த பீ பிளான்ட்டோட ஃப்ரூட்டை தான் பாடுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ பாடோட இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிக்சர், இந்த பாடோட ஷேப் அண்ட் கலர். அதே மாதிரி அந்த பாடுக்குள்ளே சீடு இருக்கும், சீடோட ஷேப் அண்ட் கலர். இப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ். இப்போ டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ் கேரக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஐடியா அண்ட் இந்த டேர்ம்ஸ் ஓட டிஃப்ரென்ஸ், இந்த டேர்ம் பிட்வீன் தீஸ் டேர்ம்ஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், அதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டாமினன்ட் கேரக்டர்னா விசிபிளி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஆர்கனிசம், அந்த ஆர்கனிசம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டரை டாமினன்ட் கேரக்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரிசெசிவ் கேரக்டர்னா என்ன? டஸ் நாட் ஷோ இட் செல்ஃப் இன் தி ஆர்கனிசம், அந்த ஆர்கனிசம் காமிக்காது இந்த கேரக்டர். ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ கேரட்டில் ஒரு பொரியல் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? பிகாஸ் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அந்த கேரட்டில். அதே மாதிரி பிட்டர் காட், பாவக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணுறோன்னா அது பிட்டராக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஸோ இந்த கேரட் பொரியலில் டாமினன்ட் டேஸ்ட் என்ன? ஸ்வீட்னஸ். பிட்டர் கார்டோட பொரியலில் பிட்டர் டேஸ்ட், கசப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கேரட்டையும் எடுத்துக்கிறோம், பாவக்காயும் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணினோன்னா அதில் மேபி பிட்டர்னஸ், அதாவது கசப்பு தன்மை அதிகமாக இருக்கலாம். அப்போ கேரட்டோட ஸ்வீட்னஸ் இருந்தும் அந்த ஸ்வீட்னஸ் அந்த பொரியலில், அந்த மிக்ஸ்டு பொரியலில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அது வந்து ரிசெசிவ்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்வீட்னஸ், அந்த டேஸ்ட் வந்து ரிசெசிவ். பட் ஆனால் இந்த பாவக்காவோட பிட்டர் டேஸ்ட் வந்து அங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேஸ்ட், பிட்டர்னஸ் டேஸ்ட் வந்து டாமினன்ட். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் பற்றி உண்டான கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த டயக்ராம் மூலயமா பார்ப்போம். ஸ்டெம் லெங்த் எந்த விதமானமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே டாமினன்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசெசிவ். ஸோ லெங்த், ஸ்டெம்மோட லெங்த் வந்து லாங், ஹைட்டாக இருக்கும், டால் பிளான்ஸாக இருக்கும் டாமினன்ட், அண்ட் ஷார்ட்டாக இருக்கும், டுவார்ஃபாக இருக்கும் ரிசெசிவ். ஃப்ளவரோட பொசிஷன் ரிசெசிவில் பார்த்தோன்னா டெர்மினல், அதாவது எண்டில் இருக்கும், டிப்பில் இருக்கும். அண்ட் டாமினண்ட்டில் பார்த்தோன்னா ஆக்சிலரி, சைட்ஸில் இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ். கலரில் பார்த்தோன்னா ஃப்ளவரோட ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர். ஃப்ரூட் ஆர் பாடோட ஷேப் அண்ட் கலர். ஷேப் பார்த்தோன்னா இன்ஃப்ளேட்டட், நல்லா ஒப்பினா மாதிரி பெருசாக இருக்குது. அண்ட் ரிசெசிவில் என்ன? கன்ஸ்ட்ரிக்டட், அதாவது சுருக்கமாக இருக்கும். அண்ட் பாடோட கலர் பார்த்தோம்னா க்ரீன் அண்ட் எல்லோ. சீடோட ஷேப்னா ரவுண்டு. ரிசெசிவில் ரிங்கிள்டுனா என்ன? சுருக்கமாக இருக்கும், சுருங்கி இருக்கும் அந்த சீடோட கலர் பார்த்தோன்னா டாமினண்ட்டில் எல்லோ அண்ட் ரிசெசிவில் க்ரீன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் லெங்த், பொசிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு டாமினன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுனோன்னா அதோட அப்படியே ஆப்போசிட் தான் ரிசெசிவ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, எதெல்லாம் ஃபேவரபிளோ, நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அதெல்லாமே டாமினண்ட்டில் நம்ம எழுதிடலாம். ஸோ ஒரு ஸ்டெம் வந்து அதோட லெங்த் லாங்காக இருந்ததுன்னா நமக்கு பிடிக்கும், நல்லா ஹைட்டான பிளான்ட். அதே மாதிரி ஃப்ளவரோட பொசிஷன் ஆக்சிலரியாக இருந்ததுன்னா, சைட்ஸில் இருந்ததுன்னா நிறைய பூக்கள் பூக்கும், தட் இஸ் ஆல்சோ ஃபேவரபிள், நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ். ஃப்ளவரோட கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு நல்லா பிடிக்கும், ஒயிட்டோட கலர்ஃபுல் ஃப்ளவர் நமக்கு பிடிக்கும், ஸோ ப்ளூ கலர். இப்போ பாடோட, ஃப்ரூட்டோட ஷேப், இப்போ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கு போய் பட்டாணி வாங்குகிறோன்னா நம்ம எந்த விதமான ஃப்ரூட் வாங்குவோம், எந்த மாதிரி ஷேப் தேடுவோம்? சுருக்கமாக இருக்கிறது தேடுவோமா? மாட்டோம். நம்ம வந்து இன்ஃப்ளேட்டட், நல்லா ஒப்பினதாக பெருசாக இருக்கிறது தேடுவோம். ஸோ தட் இஸ் அகெயின் டிசைரபிள். அண்ட் பாடோட கலர் எப்படி தேடுவோம்? பச்சை பட்டாணின்னு சொல்கிறோம் இல்லையா? பச்சை க்ரீன் கலரில்
பாட்ஸ் தான் நம்ம தேடுவோம். ஸோ க்ரீன் நம்ம தேடுறோம், தட் இஸ் டிசைரபிள். ஆனால் கடைசியில் நம்ம ஏமாற போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சீட் என்ன கடைக்காரன்ட்ட என்ன கேட்போம், கடைக்காரர்கிட்ட அது என்ன ரவுண்டாக இருக்குமா, உள்ள நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்போம். சுருக்கமாக இருக்குன்னா கேட்போம், கேட்க மாட்டோம். ஸோ ரவுண்ட் இஸ் அகெயின் டிசைரபிள். அண்ட் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது என்ன நினைப்போம், நல்ல க்ரீன் கலரில் பச்சை பட்டாணி நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், நல்லா நம்ம சுண்டலோ ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னு. பட் ஆனால் கடைசியாக நம்ம எங்கே ஏமாந்து போகிறோம்னா, உள்ளே ஓப்பன் பண்ணும்போது அதில் எல்லோ கலர் சீட்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும்தான், லாஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் நாட் டிசைரபிள். ஏன்னா நம்ம யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது பச்சை பட்டாணினால க்ரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பாயிண்ட் மட்டும் அன்டிசைரபிள், தட் இஸ் எல்லோ ஒன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ட்ரிக்குன்னா, கிராபிலி. ஸோ நீங்கள் இந்த டாமினண்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறமா GRABILY கிராபிலி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. G green, R round, A axillary, B blue, I inflated, L long and Y yellow. ஸோ இந்த கிராபிலிலையும் எல்லோ லாஸ்ட் தான் வருது. ஸோ இங்கே லாஸ்ட்டில் எல்லோ எழுதணும், இங்கேயும் எல்லோ இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிராபிலி ஏன் சொல்கிறேன்னா வயில முடியறதுனால லாஸ்ட் ஒன் இஸ் எல்லோ. நவ் ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். இது பார்க்குறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பியோர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா என்ன? பியோர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ்னால் அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங், அவங்களோட யங் ஒன்ஸ் வந்து தே வில் ரிசம்பிள் த பேரண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டை நம்ம டால் பிளான்ட் எடுத்துட்டோம்னா அந்த பிளான்ட்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது எல்லாமே டாலாக தான் இருக்கும். அகெயின் இந்த பிளான்ட் அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எல்லாமே டாலாக தான் இருக்கும், பியோராக இருக்கும். நடுவில் எந்த ஒரு பிளான்ட்டும் டுவார்ஃபாக ஷார்ட்டாக இருக்காது. ஸோ பியோர் ப்ரீடிங்லேயே பியோர்னு இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் பிளான்ட் எடுத்துட்டோம்னா அது ப்ரீட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எல்லாமே ஷார்ட் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ பியோர் ப்ரீடிங் ஆஃப்ஸ்ப்ரிங் வில் ரிசம்பிள் த பேரண்ட்ஸ் ஃபார் n ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷனுக்கும் அதே மாதிரி பியோர் ஆன இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆனுவல் பிளான்ட்னா என்ன? இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள் இன் ஒன் க்ரோயிங் சீசன். ஆனுவல்னாலே ஒன். அப்படின்னா என்ன? இட் ஹேஸ் எ வெரி ஷார்ட் லைஃப் சைக்கிள். அதாவது அது சீடு முளைச்சி வளர்ந்து பூ பூத்து காயாக மாறி பழமாக மாறி அதில் சீடு உருவாகும் இல்லையா, அதுதான் லைஃப் சைக்கிள். சீடு கிடைக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அது வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த இவ்வளோ அது ஜெர்மினேஷன் டு ஃபார்மேஷன் ஆஃப் சீட் ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ பீ பிளான்ட்டில், கார்டன் பீ பிளான்ட்டில் இட் இஸ் ரெடி டு ஹார்வெஸ்ட், அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். எப்போ எத்தனை டேஸில்? 60 to 70 டேஸில், ஆல்மோஸ்ட் 2.5 monthsனு வச்சுக்கலாம். ஸோ அந்த 2.5 monthஸில் அது ரெடி ஆகிறதுனால ஒரு வருஷத்தில் நிறைய பிளான்ட்ஸ் நம்ம க்ரோ பண்ணலாம், அண்ட் நிறைய சீட்ஸ் நமக்கு கிடைக்கும், நிறைய ஜென்ரேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ மெனி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் அப்டெயின்ட் இன் ஷார்ட் டைம் பீரியட். ஒரு வருஷத்தில் அப்போ 3 ஜென்ரேஷன் கிட்ட நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெண்டல் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் 3 ஜென்ரேஷன் கிட்ட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ கேரக்டர். இப்போ ஹைட்னு எடுத்துட்டோன்னா ஆல்டர்னேட் ஃபார்ம் என்னெல்லாம் இருக்கலாம்? டாலாக இருக்கலாம், இல்லை டுவார்ஃபாக இருக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் ஈஸிலி டிஸ்டிங்விஷபிள். ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் alternate forms of a character which are easily distinguishable. Next one is bisexual flower. Bi na both, bi na two. ஸோ டூனா என்ன? மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ பைசெக்ஷுவல் ஃப்ளவரில் என்ன இருக்கும்? போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் தி சேம் ஃப்ளவர். ஒரே ஃப்ளவரில் மேல் பார்ட்டும் இருக்கும், ஃபீமேல் பார்ட்டும் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா ஃபீமேல் பார்ட், திஸ் இஸ் கைனீஷியம், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஃபீமேல் பார்ட். அண்ட் ஆண்ட்ரீஷியம் ஸ்டேமனில் ஆந்தர் ஃபிலமெண்ட். ஸோ மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் ஒரே ஃப்ளவரில் இருக்கும். தட் இஸ் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் பீ பிளான்ட், அதாவது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு? பிகாஸ் திஸ் பீ பிளான்ட் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. பீ பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன? பைசம் செட்டைவம். ஸோ என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங். அதில் வந்து அந்த ஃப்ளவரில் வந்து பீ பிளான்ட்டோட ஃப்ளவரில் வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். அண்ட் இட் இஸ் ஈஸி டு ரேஸ் பியோர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ நம்ம ஒரு டால் பிளான்ட் எடுத்துட்டோம்னா அதே டால் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸை ரேஸ் பண்ணலாம். இட் ஹாஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். ஷார்ட் லைஃப் ஸ்பேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஷார்ட் பீரியடில் அரவுண்ட் 60 to 70 டேஸில் அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். இட் இஸ் அன் ஆனுவல் அண்ட் ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ செவரல் ஜென்ரேஷன். ஸோ நிறைய ஜென்ரேஷன் ஷார்ட் டைமில் நமக்கு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணலாம், அதை பார்க்கலாம், அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறதுன்னு. அண்ட் இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிராஸ் பாலினேஷன்னா என்ன ரீகால் பண்ணலாம். கிராஸ் பாலினேஷனில் 2 பிளான்ட் இருக்கும். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து பாலன் கிரெயின்ஸை நம்ம இன்னொரு பிளான்ட்டோட பூக்கு, இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மாக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதுதான் கிராஸ் பாலினேஷன். ஸோ பீ பிளான்ட்டில் ஜென்ரலாக செல்ஃப் பாலினேஷன் வில் டேக் பிளேஸ், பட் அதை வந்து ஈஸிலி கிராஸ் பாலினேட்டும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் இவர் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணினார் மெண்டல். அண்ட் இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா சில 7 கேரக்டர்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். அண்ட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்ஷுவல். பைசெக்ஷுவல்னா என்ன? இட் கண்டெய்ன்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அப்புறமா புக் கண்டென்ட்டை நோட்ஸ் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் அ கிராஸ்? ஃபஸ்ட்டு ஒன், வாட் இஸ் அ கிராஸ்? இந்த கிராஸுங்கிற வேர்டை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? கிராஸ் பாலினேஷனில் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கிராஸ் பாலினேஷன் இட் அக்கர்ஸ் நேச்சுரலி, நேச்சர்லேயே நடக்கும். அது என்ன? 2 பிளான்ட் இருக்கும். ஒரு பிளான்ட்லேருந்து இருக்கிற ஃப்ளவர்லேருந்து பாலன் கிரெயின்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி அனதர் பிளான்ட்ஸ் ஸ்டிக்மா. இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவரோட ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாலன் கிரெயின்ஸ். இதில் 2 பிளான்ட்ஸ் இருக்கும். இதை தான் கிராஸ் பாலினேஷன்னு சொல்கிறோம். இது நேச்சர்லேயே நடக்கும். அப்போ கிராஸ்னா என்ன? திஸ் இஸ், இப்போ இங்கே என்ன நடந்ததோ திஸ் இஸ் டன் மேனுவலி. ஒரு பர்சன் இஸ் டூயிங். அப்போ அந்த வாட் இஸ் தட் பர்சன் டூயிங்? டஸ்டிங் பாலன் கிரெயின்ஸ். ஒரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்லேருந்து பாலன் கிரெயின்ஸ் எடுத்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவரோட ஸ்டிக்மா மேலே போடுறது. தட் இஸ் டஸ்டிங் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ். இதை தான் வந்து கிராஸ்னு சொல்கிறோம், ஒரு கிராசிங்னு சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங், புது பிளான்ட் உருவாகும். சீடு கிடைக்கும். சீடை வந்து சோ பண்ணினோன்னா இன்னொரு பிளான்ட் உருவாகும். சிம்ப்ளி இன் ஜென்ரல் கிராசிங் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரீடிங், கிராஸ் ப்ரீடிங், மேட்டிங் ஆர் ஹைப்ரிடைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா வி ஆர் ப்ரொடியூசிங் மேனுவலி, வி ஆர் ப்ரொடியூசிங் அன் ஆஃப் ஸ்ப்ரிங். இப்போ ஜெனட்டிக் கிராஸை டிஃபைன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? பர்பஸ்ஃபுல் மேட்டிங் ஆஃப் 2 பிளான்ட்ஸ் ஆர் 2 ஆர்கனிசம்ஸ். இங்கே நம்ம பிளான்ட்ஸ் பற்றி படிக்கிறதுனால நான் 2 பிளான்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பண்ணுறோம் பர்பஸ்ஃபுல் மேட்டிங் ஆஃப் 2 பிளான்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன் காம்பினேஷன் ஆஃப் தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் தி ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இப்போ 2 பிளான்ட் எடுத்துட்டோம், ஒரு டால் பிளான்ட், ஒரு டார்க் பிளான்ட் எடுத்துட்டோம்னா அதை கிராஸ் பண்ணினோன்னா நமக்கு ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கும். இதுதான் ஆஃப் ஸ்ப்ரிங். இப்போ இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இந்த ஃபாதர் பிளான்ட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்கும். அதாவது மேல் பிளான்ட்டோட மேலாக கன்சிடர் பண்ணியிருக்கிற, மேல் பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிற பிளான்ட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்கும். ஃபீமேல் பிளான்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிற பிளான்ட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்கும். ஸோ இதில் 2மே இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதை தான் நம்ம ஹைப்ரிடும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அலீல்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ அலீல்ஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ நான் மேனோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், ஹியூமன் பீயிங். இப்போ ஹியூமன் பீயிங் இஸ் அ டிப்ளாய்டு ஆர்கனிசம். 2 sets ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இப்போ நம்ம மேனில் there are 46 குரோமோசோம். அது வந்து எப்படி இருக்குது? 23 பேர்ஸில் இருக்குது. ஸோ 1 set of அதாவது 23 குரோமோசோம்ஸ் we get from our father and another 23 we get from our mother. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா ஏதாவது ஒரு குரோமோசோம் பேர், அப்போ எல்லா குரோமோசோமுமே பேரில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து மேல் ஃபாதர்லேருந்து கிடைக்கிற குரோமோசோமை, பேட்டர்னல் குரோமோசோமை ரெட்டில் காமிச்சிருக்கேன். மதர்லேருந்து கிடைக்கிற குரோமோசோமை க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் குரோமோசோம். இப்போ இது செட்டாக இருக்கும். இந்த மாதிரி 23 sets, 23 பேர்ஸ் இருக்கும் மேனில். ஸோ இப்போ நம்ம இந்த குரோமோசோமில் பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் நம்ம எடுத்தோன்னா அதுக்கு ஜீன் இருக்கும் இல்லையா? கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். எது மூலயமா? ஜீன் மூலயமா ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹைட்டுன்னு ஒரு கேரக்டர் எடுத்தோம்னா அதோட ஜீன் வந்து ஒரு இடத்துல லொக்கேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் என்னவாக இருக்கும்னா மேட்டர்னல் குரோமோசோமில் எந்த பொசிஷனில் இந்த ஜீன் லொக்கேட்டடாக இருக்கோ ஹைட்டுக்கு, அதே பொசிஷனில் தான் பேட்டர்னல் குரோமோசோம்லேயும் இருக்கும்.
இப்போ வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் ஐ கலர் எடுத்தோம்னா, சப்போஸ் இந்த இடத்துல ஐ கலருக்கு உண்டான ஜீன் இருக்குன்னா இதே இடத்துல தான் இந்த குரோமோசோம்லேயும், அதாவது பேட்டர்னல் குரோமோசோம்லேயும் அதே சேம் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த 2 விதமான ஜீன்ஸை தான் நம்ம அலீல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், ஹைட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது வேறு இடத்துல இருக்கலாம், அது வந்து ஐ கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், டைப் ஆஃப் ஹேர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம அலீல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அலீல்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். 2 genes controlling expression of a character present on same position in the 2 homologous chromosome of an organism. இதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும் இருக்கும், பிகாஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ டிப்ளாய்டு. இப்போ நமக்கு க்ராஸ்னால் என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெண்டல் பண்ணினது பார்த்தோன்னா டால் பிளான்ட்டையும் டுவார்ஃப் பிளான்ட்டையும் க்ராஸ் பண்ணினார். ஹைப்ரிட்னா என்னன்னு தெரியும், ஜெனட்டிக் மெட்டீரியல் மிக்ஸ் ஆகி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கிறது, அதை தான் ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், மோனோ ஹைப்ரிட் க்ராஸ்னா என்ன. ஸோ மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் இஸ் அ க்ராஸ். ஸோ க்ராஸ் டீலிங் வித் inheritance of single character. So mono single. So ஒரு cross that deals with inheritance of single, mono single character. இப்போ மெண்டல் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் மற்ற எல்லா நம்ம 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்தாருன்னு பார்த்தோம்ல, ஸ்டடி பண்ணினார்னு. அவர் மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் விட்டுட்டு இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் ஹைட்டை மட்டும் ஸ்டடி பண்ணினார். அதனால தான் ஒரே ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணினதுனால இதை மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னு சொல்கிறோம். அடுத்தது செல்ஃபிங்னா என்ன, சேம் பிளான்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ணினார், இந்த டிடி அதாவது டால் பிளான்ட் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட்டை திருப்பியும் அதாலே கிராஸ் பண்ணினார். அதை தான் செல்ஃபிங்னு சொல்கிறோம். ஒரே ஜீன்ஸ் இருக்கிற பிளான்ட்டை அதே ஜீன்ஸ் உள்ள பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணுறது. ஸோ டிடி கிராஸ் டிடினாலும் செல்ஃபிங் தான், ஸ்மால் டிடி கிராஸ் ஸ்மால் டிடினாலும் செல்ஃபிங் தான். ஒரே பிளான்ட்டை அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணுறது தான் செல்ஃபிங்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கிராஸ். கிராஸில் என்ன பண்ணுவோம், 2 டிஃப்ரெண்ட், அதாவது கேபிட்டல் டி இன்டூ கிராஸ்ட் பை ஸ்மால் டி. ஸோ கிராஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் செல்ஃபிங் ஆர் செல்ஃபிங் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கிராசிங். இப்போ புக் கண்டென்ட் பார்ப்போம். மோனோ ஹைப்ரிட் க்ராசஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கு புக்கில். க்ராசஸ் விச் இன்வால்வ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி 1 pair ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். நான் என்ன சொன்னேன், ஒரு கேரக்டரை மட்டும் ஸ்டடி பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒரு கேரக்டர். அதில் கான்ட்ராஸ்டிங் பேர் அப்படின்னா என்ன, ஹைட்டுன்னா அதில் கான்ட்ராஸ்டிங் என்னெல்லாம் இருக்கலாம், டாலாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிராஸ் பிட்வீன் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட், அதில் கேரக்டர் என்ன வருது, ஹைட். கான்ட்ராஸ்ட் என்ன, டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ். இங்கே பார்க்கலாம். ஸோ P1னா பேரண்டல் ஜென்ரேஷன். ஸோ பேரண்ட் என்ன எடுத்துட்டார் அவர், டால் அண்ட் ஷார்ட் பிளான்ட். அதை கிராஸ் பண்ணினார். கிராஸ் பண்ணினோன்னு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் F1ல் எல்லாமே டால் பிளான்ட்ஸ் கிடைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கிராஸ் பிட்வீன் பிளான்ட் வித் ப்ளூ ஃப்ளவர் அண்ட் ஒயிட் ஃப்ளவர். ஸோ இங்கே கேரக்டர் என்ன, ஃப்ளவரோட கலர். கான்ட்ராஸ்ட் என்ன, ப்ளூ அண்ட் ஒயிட். இப்போ அவர் என்ன பண்ணினாருங்கிறது இந்த ஒரு பேஜில் நான் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் எடுத்துட்டார் அவர், டால் அண்ட் ஷார்ட். அதை வந்து கிராஸ் பண்ணினார். கிராசிங்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, அது எப்படி பண்ணினார்னா, ஒரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்லேருந்து அவர் என்ன பண்ணினார்னா ஆந்தரை ரிமூவ் பண்ணிட்டார், மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டார். அப்போ அதில் வெறும் ஃபீமேல் பார்ட் தான் இருக்குது, ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி அது இருக்குது, கைனீஷியம் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபீமேல் பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டார். இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்லேருந்து ஆந்தர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து போலன்ஸ் எடுத்து இந்த ஃபீமேல் பிளான்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே டஸ்ட் பண்ணினார். ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸை தான் எமாஸ்குலேஷன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மேல் பேரண்ட்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்லேருந்து ஆந்தர் எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா ஃபீமேல் பேரண்ட்டில், அதை தான் பாலினேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் கிராசிங். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் F1 ஜென்ரேஷனில் ஆல் டால் ஆஃப் ஸ்ப்ரிங் கிடச்சிது, எல்லாமே டாலாக இருந்தது. அப்புறம் செகண்ட் அவர் என்ன பண்ணினார்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டால் பிளான்ட்ஸ் இங்கே கிடச்சிது இல்லையா F1 ஜென்ரேஷன், அதை செல்ஃபிங் பண்ணினார். தேவர் செல்ஃப் பாலினேட்டட். ஆர் என்ன பண்ணினார்னா, ஒரு டால் பிளான்ட்டை அந்த ஜென்ரேஷனில் கிடச்ச அதே டால் பிளான்ட்டால் க்ராஸ் பண்ணினார், செல்ஃப் ப்ரீடிங்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஜென்ரேஷனில் அவருக்கு என்ன கிடச்சிது, டால் பிளான்ட்டும் கிடச்சிது, ஷார்ட் பிளான்ட்டும் கிடச்சிது. இதுதான் F2 ஜென்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 3 டால் பிளான்ட், ரேஷியோ ஆஃப் டால் அண்ட் ஷார்ட் வந்து 3:1, ஒரே ஒரு ஷார்ட் பிளான்ட். இப்போ மெண்டல்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். டால் ஹோமோசைகஸ் டால் கிராஸ்ட் வித் ஹோமோசைகஸ் டுவார்ஃப். இப்போ இதிலேருந்து கேமிட்ஸ் கிடைக்கும், டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி
2 ஸ்மால் டி இருக்கிறதுனால ஸ்மால் டி கிடைக்கும். இப்போ இவரோட என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பேரண்டல் ஜென்ரேஷனில் பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் ஆர் டேக்கன் அஸ் பேரண்ட். இதுதான் பேரண்டல் ஜென்ரேஷன். இதில் பியோர் ப்ரீடிங்னா என்ன, வெறும் கேபிட்டல் டி இருக்கும், இல்லைன்னா ஸ்மால் டி இருக்கும். பியோர் ப்ரீடிங்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த டால் பிளான்ட்டை ப்ரீட் பண்ணினோன்னா அடுத்த ஜென்ரேஷனில் நமக்கு ஒரு டால் பிளான்ட் ஒன்லி தான் கிடைக்கும். இப்போ டுவார்ஃப் பிளான்ட்டை ப்ரீட் பண்ணினோன்னா அந்த டுவார்ஃப் பிளான்ட்லேருந்து அடுத்த என் ஜென்ரேஷனுக்கு நமக்கு எல்லாமே டுவார்ஃப் பிளான்ட் தான் கிடைக்கும். ஸோ தே ஆர் பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியோர் ப்ரீடிங் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ இதை பேரண்ட்டாக எடுத்துட்டார். அப்புறம் F1 ஜென்ரேஷனில் cross pure breeding parents, seeds are obtained, seeds are sown, plants are raised in F1 generation. ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸோட சீட் எடுத்து சோ பண்ணினா F1 ஜென்ரேஷன் கிடச்சிது. இப்போ F1 ஜென்ரேஷனில் என்ன ஆச்சுன்னா எல்லாமே டால் பிளான்ட்ஸ் தான். மோனோ ஹைப்ரிட்ஸ்னால் நம்ம ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டடி பண்ணுறோம், ஹைட்டு. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே டாலாக இருந்தது. F2 ஜெனரேஷனில் என்ன பண்ணினார், இங்கே டயக்ராமில் பார்த்தோன்னா செல்ஃபிங். ஸோ F2 ஜென்ரேஷனில் கிடச்ச டால் பிளான்ட்டையே திருப்பியும் க்ராஸ் பண்ணினார். செல்ஃபிங்னு சொல்கிறோம், ஏன்னா அதே ஜீனோடைப் தான் இருக்குது. அதே பிளான்ட்டால் அதே ஜென்ரேஷனில் கிடச்ச இன்னொரு பிளான்ட்டால் க்ராஸ் பண்ணுறார். செல்ஃபிங் ஆஃப் F1 பிளான்ட்ஸ், இது தான் மோனோ ஹைப்ரிட்னு சொல்கிறோம், ஏன்னா ஒரே கேரக்டருக்காக தான் இதை ஸ்டடி பண்ணுறோம். ரிசல்ட் என்ன கிடச்சிதுன்னா டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸோட ரேஷியோ 3:1. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 3:1 ரேஷியோவில் கிடச்சிது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இதுதான் F2 ஜென்ரேஷன். இங்கே பார்த்தோன்னா டால் 3 டால் இருக்குது அண்ட் ஒரு டுவார்ஃப் இருக்குது. ஸோ 3:1. நம்பர்ஸ் பார்த்தோன்னா 787 டால் அண்ட் 277 டுவார்ஃப் பிளான்ட் கிடச்சிது. ஜீனோடைப்பிக் ரேஷியோ பார்த்தோன்னா 1:2:1 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கேரக்டர், இப்போ ஹைட் எடுத்துட்டோம்னா அதோட எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு என்னெல்லாம் கண்ணால் தெரியறது, அதை தான் நம்ம ஃபீனோடைப்னு சொல்கிறோம். ஹைட் வந்து கண்ணுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியறதோ, கண்ணால் தெரியறதோ அதை ஃபீனோடைப்னு சொல்கிறோம். ஸோ ஹைட் வந்து நம்ம கண்ணுக்கு டாலாக தெரியலாம், ஷார்ட்டாக தெரியலாம், அதுதான் ஃபீனோடைப். இதே கேரக்டர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்டில் ஜீனோடைப்னா என்ன, ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஆர்கனிசமோட ஜீன்ஸில் என்ன இருக்குது, கேபிட்டல் டீயாக இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கலாம், ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஸோ அந்த ஜெனட்டிக் மேக்கப்பை தான், அந்த ஆர்கனிசமோட ஜீன்ஸை தான், அந்த ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை தான் ஜீனோடைப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஜீனோடைப்பிக் ரேஷியோ பார்த்தோன்னா இங்கே கேபிட்டல் டி ஒன்று இருக்குது, பியோர்னு சொல்கிறோம். அண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி எவ்வளோ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது. அண்ட் ஸ்மால் டி டுவார்ஃப் ஒன்று இருக்குது. ஸோ ஜீனோடைப்பிக் ரேஷியோ, ஜீன்ஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அது பிரகாரம் என்ன ரேஷியோ, 1:2:1. டால் ஹோமோசைகஸ்னால் என்ன, இந்த 2 அலீலுமே ஒரே மாதிரி இருக்குது. ஹோமோனா ஒரே மாதிரி, கேபிட்டல் டி ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஹோமோசைகஸ். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பிளான்ட்டில் ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்குது. ஸோ ஹோமோசைகஸ். டுவார்ஃப் ஆனால் ஹோமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ்னால் என்ன, 2 அலீலுமே 2 ஜீனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே கேபிட்டல் டி இருக்குது, ஸ்மால் டி இருக்குது. ஜீனோடைப், ஜீன்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா இப்போ தான் சொன்னேன் ஹோமோசைகஸ், நான் ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா ஹெட்ரோசைகஸ். மெண்டல்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆன் மோனோஹைப்ரிட் கிராஸ். இப்போ அவர் வந்து என்ன இன்டர்பிரேட் பண்ணினார், ஃபேக்டர்ஸ். அவர் வந்து ஃபேக்டர்ஸ்னு சொன்னார், நம்ம இப்போ அதை ஜீன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்ஹெரிட்டன்ஸ் போது கேரக்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். அப்போ ஜீன்ஸ் தான் பாஸ் ஆகுது. ஸோ பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். Tallness and dwarfness are determined by a pair of contrasting factors. டால் பிளான்ட்டில் வந்து என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும், a pair of factors இருக்கும். அதை தான் நம்ம டால் பிளான்ட்டில் கேபிட்டல் டின்னு எழுதுகிறோம். இப்போ வந்து டால் பிளான்ட்டில் எப்படி இதை எழுதுகிறோம்னா, represented by T, capital T, taking the first letter of the dominant character. டால் பிளான்ட்டில் டாமினன்ட் கேரக்டர்னு டால்னஸ். ஸோ அந்த டால்னஸோட டி எடுத்துக்கிறோம். டுவார்ஃப் பிளான்ட்லேயும் அதே மாதிரி பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஸ்மால் டி. அப்போ இதில் வந்து டி எழுத மாட்டோம், இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டி வச்சு எழுத மாட்டோம். இந்த டால் பிளான்ட்டோட டி டால்னஸ் இஸ் டாமினன்ட். அப்போ அந்த டீயை டாமினண்ட்டுக்கு எடுத்துப்போம். அண்ட் ஸ்மால் டீயை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிசசிவ் கேரக்டருக்காக. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே இருக்கும்போது, 2 கேரக்டர் இருக்கும்போது எந்த ஒரு கேரக்டர் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதோ அதுதான் டாமினன்ட்.
எதால் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலையோ அதுதான் ரிசெசிவ். ஃபேக்டர்ஸ் பற்றி அவர் திருப்பி என்ன இன்டர்பிரேட் பண்ணினார், இட் அக்கர்ஸ் இன் பேர். ஆப்வியஸ்லி ஜீன்ஸ், ஃபேக்டர்ஸுங்கிறது ஜீன்ஸ் அக்கர் இன் பேர். ஸோ டிடி, capital T, small t, and capital T, small t, they occur in pairs. If they are alike, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். if they are alike, ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஹோமோசைகஸ்னு சொல்கிறோம். ஸோ டால் பிளான்ட்டில் ஒரே மாதிரி கேபிட்டல் டி இருந்தால் ஹோமோசைகஸ். டுவார்ஃப் பிளான்ட்டில் ஸ்மால் டி இருந்ததுன்னா ஹோமோசைகஸ். அன்லைக்காகவும் இருக்கலாம், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்ததுன்னா ஹெட்டிரோசைகஸ், ஆனால் அதுவும் டால் பிளான்ட் தான். அலீல்ஸும் ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டேன். இப்போ அலீல்ஸ்னால் என்ன, 2 factors that make up a pair of contrasting characters. One member of each pair is contributed by one parent. ஸோ இப்போ இந்த டிடி எடுத்துட்டோம்னா இந்த கேபிட்டல் டி ஒரு அலீல், இந்த ஸ்மால் டி ஒரு அலீல். இந்த கேபிட்டல் டி இஸ் கண்ட்ரிபியூட்டட் பை மேல் பேரண்ட் அண்ட் திஸ் ஸ்மால் டி இஸ் கண்ட்ரிபியூட்டட் பை அனதர் ஃபீமேல் பேரண்ட்னு எடுத்துக்கலாம். அலீலோமார்ஃப்ஸ்னா என்ன, ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அலீல்ஸ். இப்போ இந்த அலீல்ஸ் இருக்குது இல்லையா, இதோட ஃபினோடைப் என்ன, டால் பிளான்ட். ஸோ ஃபினோடைப்னா என்ன நமக்கு கண்ணால் தெரியுதோ அது ஃபினோடைப். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் தான் அலீலோமார்ஃப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், when 2 factors or genes for alternative expression of a trait are brought together by fertilization. இங்கே ட்ரேட் என்ன அவர் எடுத்திருக்கார், ஹைட் எடுத்திருக்கார். அதோட அல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிரஷன் என்ன, கேபிட்டல் டீனா டால்னஸ், ஸ்மால் டீனா டார்க்னஸ். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரோம். எப்போ ஃபர்டிலைசேஷன் போது ரெண்டும் சேர்றது. அப்போ டாமினன்ட் கண்டிஷன்னா என்ன, த கேரக்டர் விச் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபர்டிலைசேஷன் போது இந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் சேர்றது. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இதில் 2 ஜீன்ஸும் இருக்குது, கேபிட்டல் டீயும் இருக்குது ஸ்மால் டீயும் இருக்குது. பட் ஆனால் இந்த பிளான்ட் என்னவாக இருக்கும், டாலாக இருக்கும். ஸோ என்ன கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, டால்னஸ், அதுதான் டாமினன்ட்னு சொல்கிறோம். எந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதோ அது டாமினன்ட் கேரக்டர் ஆர் டாமினன்ட் கண்டிஷன். ரிசெசிவ் கண்டிஷன்னா என்ன, த கேரக்டர் விச் இஸ் மாஸ்க்டு இஸ் கால்ட் ரிசெசிவ் கண்டிஷன். இங்கே என்ன, டுவார்ஃப்னஸ். இப்போ இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீயில் இந்த ஸ்மால் டீயால் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, கேபிட்டல் டி தான் டாமினேட் பண்ணுறது. ஸோ அதனால் இது ரிசெசிவ் கண்டிஷன்னு சொல்கிறோம். ஸ்மால் டி வந்து ரிசெசிவ், இது வந்து மறைஞ்சு போயிடுறது. எதனால், இந்த கேபிட்டல் டி இருக்கிறதுனால இது மறைஞ்சு போயிடுது. ஸோ இது ரிசெசிவ் கண்டிஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அது டாமினன்ட், எது ஆகலையோ அது ரிசெசிவ். Third point, the factors or genes are always pure and these unit factors segregate during gamete formation. Each gamete gets one of the 2 alternative factors. So இப்போ இந்த factors வந்து பியூராக இருக்கும் and they segregate during gamete formation. இப்போ இதில் வந்து TT இருக்குது, இங்கே gamete ஃபார்ம் ஆகும்போது பிரிஞ்சிரும். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி எழுதியிருக்கோம்னா இதுலேருந்து எல்லா கேமெட்ஸுமே கேபிட்டல் டீயாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் டி ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால எல்லா கேமெட்ஸுமே ஸ்மால் டீயாக தான் இருக்கும். ஸோ இந்த கேமெட்ஸ் வந்து பிரியும். இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா இங்கே இந்த டால் பிளான்ட்லேருந்து நம்ம கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் செக்ரிகேட்னா பிரிஞ்சிரும் கேமெட் ஃபார்மேஷன் போது. ஸோ இங்கே ஒரு மேல் பேரண்ட்டோடது ஒரு சைடு நம்ம எழுதுகிறோம், ஃபீமேல் பேரண்ட்டோட ஒரு சைடு எழுதுகிறோம் கேமெட். இதுதான் புனெட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேமீட் வந்து பேரண்டல் கேமீட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகிடுறது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈச் கேமீட் கெட்ஸ் ஒன் ஆஃப் த 2 அல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஒரு ஜீன் ஒரு கேமீட்க்கும் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு கேமீட் இது, அதுக்கு இந்த ஜீன் கேபிட்டல் டி கிடச்சிது. இன்னொரு கேமீட் இதுன்னா ஸ்மால் டி. அதே மாதிரி இந்த பேரண்ட்டோட கேமீட்டும் அதே மாதிரி ஒரு சைடு மேலோட எழுதுகிறோம் கேமீட், ஒரு சைடு ஃபீமேலோட கேமீட் எழுதுகிறோம். அண்ட் தென் இதை ரெண்டையும் சேர்த்து உள்ளே எழுதுகிறோம் ஆர்கனிசம்க்கு, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு என்ன ஜீனோடைப் வருங்கிறது. ஸோ இந்த கேபிட்டல் டி சேர்த்தோன்னா இங்கே உள்ள கேபிட்டல் டி. அதே மாதிரி இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி சேர்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் தான் எழுதணும். கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே டால், அகெயின் கேபிட்டல் டி ஸ்மால் டி, அகெயின் டால். அப்புறமா இதை ரெண்டையும் எழுதினோன்னா ஸ்மால் டி டுவார்ஃப். It means factors for tallness capital T and dwarfness small t are separate entities. அப்படின்னா என்ன, ஒரு ஆர்கனிசம்க்கு ஜீனோடைப் வந்து டிடி கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் இந்த ஃபேக்டர்ஸ் இந்த ஜீன்ஸ் வந்து செப்பரேட் என்டிட்டி, செப்பரேட் விஷயங்கள், செப்பரேட்டாக இருக்கிற ஒரு திங். இந்த ஜீன்ஸை செப்பரேட்டாக தான் இருக்கும். தே வில் நாட் மிக்ஸ் ஆகாது. அண்ட் கேமீட் ஃபார்மேஷன் போது செக்ரிகேட் ஆகும். அப்போ கேமீட்டில் ஐதர் கேபிட்டல் டி இருக்கும் இல்லைன்னா ஸ்மால் டி தான் இருக்கும்.
Next one, when F1 hybrids are self-crossed, the two entities separate and then unite independently forming tall and dwarf plants. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். F1 ஹைப்ரிட்ஸை வந்து கிராஸ் பண்ணினோம் இங்கே திருப்பியும். ஸோ என்னாச்சு, செல்ஃப் கிராஸ் போது டூ என்டிட்டிஸ் என்னது இந்த கேமீட்ஸ் இந்த ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும் கேமீட்ஸில் அண்ட் திருப்பி அடுத்த ஜென்ரேஷனில் யுனைட் ஆகிடும். யுனைட் ஆகியது டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.